மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு இன்று மாலை 3 மணிக்கு வெளியாகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை இன்றைய செய்தியாளர் பார்வையில் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, அனைத்து கட்சிகளும் பொதுமக்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் மக்களவை தேர்தல் தேதிக்கான தேதி அறிவிப்பு இன்று மாலை நடைபெறுகிறது. இந்த தேதி அறிவித்தவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருமா? இன்று மாலை தேர்தல் அட்டவணை 3 மணிக்கு அறிவிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வரும். ஆகவே மத்திய அரசோ அல்லது மாநில அரசுகளோ புதிய நலத்திட்டங்களை அறிவிக்க முடியாது. இதை மனதில் கொண்டே நேற்று முதலே என்னென்ன பணிகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் முடித்துவிட வேண்டும் என மத்திய அரசு அதிகாரிகள் முனைப்புடன் செயல்பட்டு வந்தார்கள். அதே போலவே பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகளும் நேற்றும் இன்று காலையிலும் செயல்பட்டிருப்பார்கள். இன்று மாலை 3 மணிக்கு தேர்தல் அட்டவணை வெளியிடப்படும். அதன் பிறகு தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிடும். அனைத்து தேர்தல் விதிமுறைகளையும் மத்திய அரசு, மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் அனைத்துமே பின்பற்ற வேண்டும். இப்போது நாம் இருக்கும் இடம் டெல்லியில் உள்ள விக்யான் பவன். இங்கேதான் தேர்தல் அட்டவணையை அறிவிக்க தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. வெளிப்புறமாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் உட்புறம் ஒரு பெரிய அரங்கத்திலே அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கின்றன. அறிவிப்புகளை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் வெளியிட இருக்கிறார். அவருடன் புதிதாக நியமிக்கப்பட்ட 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பார்கள் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதை தவிர அங்கேயே டிஜிட்டல் திரைகள் அமைத்து அதிலே முக்கிய விவரங்கள், அதாவது தேர்தல் நோட்டிபிகேஷன் என்று சொல்வார்களே அந்த ஆணைகள் வெளிவரும் தினங்கள் மற்றும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம், வேட்புமனு பரிசீலனைக்கான அவகாசம், வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம், தேர்தல் தேதிகள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை தேதி என அனைத்துமே அறிவிக்கப்பட இருக்கிறது. மக்களவை தேர்தல் 543 தொகுதிகளிலும் நடத்தும் இந்த மகத்தான பணியுடன் ஆந்திர பிரதேசம், ஒடிசா மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலே சட்டசபை தேர்தல்களையும் நடத்த தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் அரசு பணியாளர்கள் தேர்தல் பணியாளர்களாக செயல்படுவார்கள் என தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இதை தவிர பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்தவர்களும் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறார்கள். ஆகவே மிகவும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது குறித்த அறிவிப்புகள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 3 மணிக்கு தொடங்கி வெளிவரும். அருணா. கணபதி, தேர்தல் ஆணையம் எத்தனை கட்டங்களாக தேர்தலை நடத்த திட்டமிட்டுள்ளது? அது குறித்து ஏதேனும் தகவல் உள்ளதா? ஆரம்பத்திலிருந்தே தேர்தல் ஆணையம் அல்லது 8 கட்டங்களாக தேர்தலை நடத்த வேண்டும் என தனது பணிகளை தொடங்கியது. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கொல்கத்தா, சென்னை, பெங்களூரு மற்றும் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அங்கே பணிகள் எப்படி நடைபெற்றிருக்கின்றன, முன்னேற்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதையெல்லாம் ஆய்வு செய்தார். வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கிறதா, புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதா, அதிலே புதிதாக சேர்க்க வேண்டியவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களா போன்ற பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்தார். அதன் அடிப்படையிலே இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன எனவும் இன்று காலை கூட தலைமை தேர்தல் ஆணையர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 2 தேர்தல் ஆணையர்களுடன் மீண்டும் ஆலோசனை நடத்தினார் எனவும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாதுகாப்பு பணிகளை எந்தெந்த பகுதிகளுக்கு எவ்வப்போது கொண்டு செல்ல வேண்டும், குறிப்பாக பதட்டம் நிறைந்த பகுதிகளாக அடையாளம் காணப்படும் காஷ்மீர், வடகிழக்கு மாநிலங்கள், மேற்கு வங்க மாநிலம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற பல்வேறு பகுதிகளிலே பாதுகாப்பு படைகளை எவ்வப்போது கொண்டு செல்ல வேண்டும், அங்கிருந்து பிற இடங்களுக்கு எப்போது கொண்டு செல்ல வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாம் மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே எத்தனை கட்ட தேர்தல் என்பது அறிவிப்பாக வெளியாகும். தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களிலே ஒரே நாளிலே ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த விவரங்கள் எல்லாம் இன்று வெளிவரும். வெகு விரைவிலேயே இதற்கான ஏற்பாடுகள் என்ன மற்றும் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் எந்தெந்த மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன, எந்த அளவிலே அனுப்பப்பட்டிருக்கின்றன போன்ற விவரங்கள் எல்லாம் வெளிவரும். ஆகவே
தேர்தல் ஆணையத்தின் விரிவான அட்டவணை இன்னும் சற்று நேரத்திலே வெளிவரும். அதன் பிறகு எத்தனை கட்டங்களாக எந்தெந்த இடங்களிலே எந்தெந்த தேதிகளிலே தேர்தல் நடைபெறும் என்பதெல்லாம் நமக்கு தெரிய வரும். வருணா, கணபதி, தற்பொழுது 2 புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு புதியதாக என்னென்ன சவால்கள் காத்திருக்கிறது? இரண்டு தேர்தல் ஆணையர்களும் புதிதாக நியமிக்கப்பட்டு நேற்று தான் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள் என்பதால் முதல் கட்டமாக இதுவரை என்னென்ன நடவடிக்கைகள் நடைபெற்றிருக்கிறது, அதாவது என்னென்ன திட்டமிடல்களை எல்லாம் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது, மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளோடு நடந்த ஆலோசனைகள், அந்த ஆலோசனைகளிலே வெளிவந்த விஷயங்கள், அதை தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் ஆகியவை விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் எத்தனை இடங்களிலே வாக்குப்பதிவு முகாம்கள் அமைக்க வேண்டும், அதாவது வாக்குச்சாவடிகள் அமைக்க வேண்டும் என்பதை கூட துல்லியமாக விரிவாக 2 தேர்தல் ஆணையர்களுக்கும் தெரிவித்திருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மக்களவை தொகுதியிலும் எத்தனை வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும், அதிலே எத்தனை பேர் பணியிலே பொறுப்பாக இருப்பார்கள் போன்ற விவரங்கள் எல்லாம் 2 தேர்தல் ஆணையர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே பாதுகாப்பு படைகள் முதல் கட்டத்திலே எத்தனை பாதுகாப்பு படையினர் எந்தெந்த பகுதிகளிலே பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுவார்கள், பிறகு அவர்கள் எந்த பகுதிகளுக்கு அங்கிருந்து செல்வார்கள் என்று அவர்கள் ஒவ்வொரு இடமாக எவ்வப்போது எங்கெங்கே இருக்க வேண்டும் என்பதற்கும் விரிவான அட்டவணை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவரமும் புதிய தேர்தல் ஆணையர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி அடுத்த கட்டமாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள், அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் பறக்கும் படைகள் அங்கங்கே கண்காணிப்பு பணிகளிலே ஈடுபடுவார்கள், எந்தெந்த அரசியல் கட்சிகள் எவ்வளவு செலவு செய்கிறார்கள், வேட்பாளர்கள் எவ்வளவு செலவு செய்கிறார்கள், முறைகேடுகள் நடக்கின்றனவா, பணம் விநியோகம் நடைபெறுகிறதா போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும். அப்படி கண்காணிக்கப்படும் போது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், என்ன மாதிரியான உத்தரவுகளை எல்லாம் பிறப்பிக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாம் புதிய தேர்தல் ஆணையர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள் எனவும் இன்றைய தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு தொடர்ந்து 24 மணி நேரமும் மத்தியிலும் சரி மாநிலங்களிலும் சரி தேர்தல் ஆணையம் தனது முழு கட்டுப்பாட்டிலே நிர்வாகத்தை கொண்டு வந்து அனைத்து விவரங்களையும் கண்காணிக்கும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களவை தேர்தலுக்கான தேதி இன்று மதியம் 3 மணிக்கு அறிவிக்கப்பட இருக்கிறது. அது குறித்த உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.